ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ஒரு வழியாக சாமுடிச்சேரிக்கிட்ட சந்திரகலாவோட சீரோபா என்னங்கிறத நிரூபிச்சிட்டாரு. இனிமேட்டு சந்திரகலாவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் இந்த டேரக்டர் கதையவே மாற்றிட்டாரு. சந்திரகலா இல்லாமல் சீரியல் எப்படி ஓடும் அப்படின்னு யோசிச்சுட்டாரு போல். அதனால மறுபடியும் சந்திரகலாவை வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டாங்க. எந்த மாதிரிலாம் சாமுடிச்சேரியை பிளான் போட்டு ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம சந்திரா வந்து ஜெயிலில் இருக்காங்க. சந்திரா ஜெயிலில் இருக்கிறது தெரிஞ்சு சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே சந்திரா வந்து பார்க்குறாங்க. சிவனாண்டி சந்திராவை பற்றி கேட்குறாங்க, என்ன சந்திரா உனக்கு போய் இந்த மாதிரி ஒரு நிலமா வரணும், உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேங்க, கண்டிப்பாக அந்த சாமுடிச்சேரியை பழி வாங்கி ஆவேன். என்னதான் இருந்தாலும் தன்னோட தங்கச்சி இப்படி தப்பு பண்ணியிருப்பான்னு அவ எப்படி நம்பலாம்? அந்த கார்த்தி பையன் பேச்சு கேட்டுட்டு என்னையவே வீட்டை விட்டு துரத்துறாளா? இதுக்கப்புறம் தான் இருக்கு என்னோட சுயரூபத்தை பார்க்க போறா அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரியை பற்றி தான் நம்ம சந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவனாண்டி வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த வக்கீல மூலமாக எப்படியோ ஜாமீனில் சந்திராவை வெளியில் எடுத்துடுறாங்க. அப்போ சிவனாண்டி சந்திரா கிட்ட கேட்குறாங்க, சந்திரா இனிமேட்டு நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் சாமுடிச்சேரி அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவனாண்டி கேட்குறாங்க, எப்படி சந்திரா நீ அந்த வீட்டுக்கு போவ? உன்னை தான் அவன் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டே துரத்திட்டாலே, இதுக்கப்புறம் எதுக்கு நீ அங்கே போய் நின்று அசிங்கப்படணும்? வேணாம் நம்ம வீட்டுக்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க கண்டிப்பாக ரெண்டில் ஒன்று நான் பார்த்தே தான் ஆவேன். அந்த கார்த்தி பையன் என்னைவே அந்த வீட்டை விட்டு துரத்துறானா இந்த அவமானத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அவன் முன்னாடியே என் அக்கா மனசை மாற்றி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டி எவ்வளோ சொல்லியும் சந்திரா வந்து கேட்கவே இல்லை. சாமுடிச்சேரி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே எல்லாருமே சாமுடிச்சேரி சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு எல்லாருமே சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்காங்க. அப்போ தான் சந்திரா வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன சந்திராவோட வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா சித்தியோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாசலில் போய் பார்க்குறாங்க. சந்திரா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜராஜன் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எதுக்குடி நீ இந்த வீட்டுக்குள்ளே வர? நீலாம் இந்த வீட்டில் இருக்கிற தகுதியானவளே கிடையவே கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நான் ஒன்றும் உங்கள் யார்கிட்டையும் பேசுகிறதுக்காக வரல, நான் என் அக்கா கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். அக்கா நான் உன்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கேட்க, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பண்ண துரோகம் எல்லாமே போதும், தயவு செஞ்சு இனிமேட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்களோட குடியை கெடுக்கிறதுக்காக நினைக்கவே நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கிட்டேன், அதுக்காக உன் தங்கச்சை வீட்டை விட்டு வெளியில் துரத்துருவியா? அம்மா முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்து நீ தானே என்னைய அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட, அப்படி இருக்கும்போது உன்னோட பொண்ணு தப்பு பண்ணா நீ மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டியா? நான் ஏதோ புத்தி கிட்ட போய் அப்படி பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, சந்திரா நீ இப்படி பேசுகிறனால உன்னை மன்னிச்சிட்டதா அர்த்தமே கிடையவே கிடையாது. இவ்வளோ நாளாக நீ என் கூட இருந்திருக்கியே, நீ சிவனாண்டி கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தனா கண்டிப்பாக நான் என்னோட சொத்துல பாதி உனக்கு கொடுத்து உன் கூட அவனை சேர்த்து வச்சு வாழ வச்சிருப்பேன். ஆனால் எனக்கே எங்கள் வீட்டில் இருந்துட்டு துரோகம் பண்ண பற்றியா, அதை தான் என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி சந்திரா கிட்ட சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நானே இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த மருந்தை அப்படியே குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்ததுமே சாமுடிச்சேரிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இனிமேட்டு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? தாய் மாதிரி பார்த்துக்கிட்ட உனக்கே நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், இனிமேட்டு எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அந்த மருந்தை குடிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே சாமுடிச்சேரி வந்து அந்த மருந்தை தட்டி விட்டுட்டு சந்திராவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க, என்ன மன்னிச்சிரு சந்திரா, எனக்கு வேற வழி தெரியல, நீ எனக்கு பண்ண துரோகம் அப்படி, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத சந்திரா, என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது, என் பொண்ணுங்களை நான் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் உன்னையே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சென்டிமெண்ட்டாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டுமே நம்ம மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா சின்னத்தை இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி இது ஏதோ பெரிய சதி பண்ண போதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட காத்தி சொல்கிறாங்க, விடுங்க விடுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவோட ட்ராமாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னை மன்னிச்சிருவல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன சந்திரா இப்படி கேட்குற, என் பொண்ணுங்களாம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு படி மேலே நீ தப்பு பண்ணியிருக்க,
உன்னை நான் மன்னிக்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சேரி வந்து மறுபடியும் சந்திராவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சாமுடிச்சேரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நீ சிவனாண்டி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா சொல்லு, கண்டிப்பாக அவனை உன் கூட நான் சேர்த்து வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் இப்போ பேசாதக்கா, எனக்கு நீ என் கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து பேசி அப்படியே சென்டிமெண்ட்டாக அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம ரேவதி வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சித்தியோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் எதுக்காக அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்க்குறீங்க? வேண்டாமா, இனிமேட்டாவது நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுடிச்சேரி ரேவதியை கத்துறாங்க. ரேவதி, நீ வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு. நீ எல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, உன்னையெல்லாம் நான் மன்னிச்சு ஏற்றுக்கலையா? அதே மாதிரி தான் என் தங்கச்சி இன்னும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணிடுறதில்ல. எனக்கு கூட தான் அந்த டிரைவரை பிடிக்கவே இல்லை. நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்க, அதுக்காக உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேனா? இல்லைல்ல, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டு இருக்க. அது மாதிரி தான் என்னோட தங்கச்சி சிவனாண்டி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டா. இதில் என்ன தப்பு இருக்கு? அதனால அவளை வீட்டை விட்டு துரத்துறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு தெரியாது சித்தி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த கோயில் சிலை காணாமல் போனதுக்கு காரணமே இந்த சித்தி தான் அன்னைக்கும் இந்த கோயில் சிலையை எடுத்து சிவனாண்டி கிட்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த பிரச்சனை எல்லாமே சித்தினால தான் வந்துச்சு. இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் கார்த்தியும் மயில்வாகனமும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க கஷ்டம் எல்லாம் இப்போ வீணாக போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரேவதி சாமுடிச்சேரி கிட்ட சொல்ல, இது கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, ரேவதி விடு ரேவதி, இவங்களுக்கு இன்னும் இவங்களோட சுயரூபம் முழுசாக தெரியல. போக போக தான் அத்தையே புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுல இவங்க இப்படி தான் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சின்னத்தை என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக சாமுடிச்சேரி அத்தைக்கு தெரியாமல் இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டில் யாரையுமே நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா வேண்டாம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுமா. சித்தி சிவனாண்டி கூட தானே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போனா அவங்க வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்காக இங்கே இருந்து நம்மளோட சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எல்லாரும் உங்கவுங்க ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னோட விருப்பத்தை சொல்கிறேன். சந்திரா இந்த வீட்டில் தான் இருப்பா. என்னோட தங்கச்சா இந்த வீட்டில் இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சந்திரா இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு யாருக்காவது மனசில் தோணுச்சுன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, இவ்வளோ தூரம் இவங்க ஒரு துரோகி, இவங்க பண்ண அநியாயம் எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரத்தோடு இவங்க கிட்ட நிரூபித்தோம். இவங்க என்னன்னா என்னோட தங்கச்சி மேலே நான் வச்ச பாசத்துக்கு எதுவுமே ஈடலை அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் அவங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு தான் தோணுது. இவ்வளோ தூரம் கார்த்தி கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடுச்சு. சாமுடிச்சேரி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் சாமுடிச்சேரி அவங்க தங்கச்சி மேலே வச்ச பாசம் அப்படி என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து குழந்தை மாதிரி தூக்கி வளர்த்துருக்காங்க. அதனால என்னமோ நம்ம சாமுடிச்சேரிக்கு அந்த பாசம் கண்ணை மறைச்சிருச்சு. இந்த சைடு ராஜராஜன் ஒரு பக்கம் சாமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, ஈஸ்வரி நீ பின்னாடி பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கும். உன் தங்கச்சோட சுயரூபம் உனக்கு தெரிஞ்சும் நீ வீட்டுக்குள்ளே வச்சிருக்க பாரு, இது சரியே கிடையாது. என்னதான் பாம்பை நம்ம பொத்தி பொத்தி வளர்த்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது விஷத்தை கக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த சந்திரா விஷமுள்ள பாம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஆளுக்கு இப்படி பேசுகிறனால நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்காதீங்க. என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்னை கொல்ற அளவுக்கு போயிருந்தாலும் சரி, அவளை என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அவள் ஏன் கூட தான் இருப்பா, இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயில்வாகனம் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும், நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் மயில்வாகனமோட ரியாக்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.